ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தமிழக சட்டசபை தேர்தலில் 108 இடங்களில் தாவேகா வென்றதை அடுத்து காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், விசிக, முஸ்லீம் லீக் கட்சிகளின் ஆதரவுடன் கூட்டணி ஆட்சி அமைந்தது. தாவேகா தலைவர் விஜய் முதல்வரானார். பெரம்பூர், திருச்சி கிழக்கு தொகுதிகளில் வென்ற விஜய் ஏதேனும் ஒரு தொகுதியில் மட்டுமே எம்எல்ஏவாக தொடர முடியும் என்பதால் திருச்சி கிழக்கில் ராஜினாமா செய்தார். இதையடுத்து திருச்சி கிழக்கு தொகுதி காலியானதாக அறிவிப்பு வெளியானது. தொடர்ந்து சட்டசபையில் நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது தாவேகா அரசுக்கு ஆதரவாக ஓட்டளித்த அதிமுக எம்எல்ஏக்கள் 4 பேர் அடுத்தடுத்து தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்தனர். இதையடுத்து மதுராந்தகம், தாராபுரம், அம்பாசமுத்திரம், பெருந்துறை சட்டசபை தொகுதிகளும் காலியானதாக அறிவிக்கப்பட்டது. 5 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலுக்கான பூர்வாங்க பணிகள் துவங்க இருந்த நிலையில் விராலிமலை சட்டசபை தொகுதி எம்எல்ஏவும் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சருமான சி. விஜயபாஸ்கரும் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார். இதையடுத்து தமிழகத்தில் காலியாக உள்ள சட்டசபை தொகுதிகளின் எண்ணிக்கை 6ஆக உயர்ந்தது. பொதுவாக காலியானதாக அறிவிக்கப்பட்ட தொகுதிகளில் அடுத்த 6 மாதங்களுக்குள் தேர்தல் நடத்தப்படும். அதன்படி முதலில் காலியானதாக அறிவிக்கப்பட்ட 5 தொகுதிகளில் மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரங்கள், விவிபேட் மிஷின்கள் சரிபார்ப்பு பணி துவங்கியுள்ளது. கடைசியாக காலியானதாக அறிவிக்கப்பட்ட விராலிமலையில் இன்னும் சில தினங்களில் இடைத்தேர்தலுக்கான பூர்வாங்க பணிகள் துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொகுதிகள் பற்றிய விவரங்களை தேர்தல் கமிஷனுக்கு அனுப்பி வைக்கும் பணியில் மாவட்ட கலெக்டர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். சட்டம் ஒழுங்கு நிலை, பதற்றமான வாக்குச்சாவடிகள், கண்காணிப்புக்கு தேவையான அம்சங்கள், ஓட்டுப்பதிவு மையங்களில் வாக்காளர்களுக்கு செய்ய வேண்டிய வசதிகள் உள்ளிட்டவை அந்த அறிக்கையில் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கலெக்டர்கள் அளிக்கும் அறிக்கைகளின் அடிப்படையில் இடைத்தேர்தல் தேதி முடிவு செய்யப்பட்டு விரைவில் அது குறித்து அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நடந்து முடிந்த சட்டசபை பொதுத் தேர்தலில் திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸ், முஸ்லீம் லீக், விசிக ஆகியவை இம்முறை தாவேகா ஆட்சியில் பங்கெடுத்துள்ளன. இரு கம்யூனிஸ்டுகளும் தாவேகா ஆட்சியை ஆதரிக்கின்றன. அதிமுகவில் உட்கட்சி பூசல் ஓங்கியுள்ளது. பாரதிய ஜனதாவிலிருந்து அண்ணாமலை வெளியேறியதைத் தொடர்ந்து பல மாவட்டங்களில் பாரதிய ஜனதா நிர்வாகிகள், தொண்டர்கள் பலரும் கட்சியை விட்டு விலகி அண்ணாமலை பக்கம் திரண்டுள்ளனர். இப்படி அனைத்து தரப்பிலும் பெரிய அளவில் மாற்றங்கள் நிகழ்ந்துள்ள நிலையில் தமிழகத்தில் விரைவில் நடக்கவுள்ள இடைத்தேர்தல் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது.